நம்ம வீட்டு விருந்து வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி எப்படி ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஊர் ஏரியில் பிடிச்ச குல்லா கெண்டை மீன் சொல்லுவாங்க, இந்த மீன் பேர். இந்த மீன் 1 கிலோ வாங்கியிருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வாங்க மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலை வச்சு நல்லா வானல் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நசுக்கி வச்சு அதையும் அது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கு நடுவில் நம்ம மீன் குழம்புக்கு முக்கியமாக தேவையான புளி ஒரு 100 கிராம் புளி எடுத்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறம் அது கூட 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மீனுக்கு தேவையாக ஒரு 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து இப்போ இந்த டைமில் சேர்க்கணும். புளி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா புளி அளவு அதிகமாகிடுச்சுன்னா மீன் குழம்பு டேஸ்ட்டே மாறிடும். அதனால் புளி அளவு கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நாங்கள் இப்போ 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா காரத்துக்கு 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க மீனையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம நாட்டு மீன் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த மீன் இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை எங்கள் ஊரில் குல்லா கெண்டை மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மீனை நல்லா குழம்பு கூட கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் நல்லா தட்டி குழம்பு கூட சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்க்கும் போது குழம்பு சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா மீன் வேகும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு பொதுவாக இன்றைக்கி சாப்பிட்றத விட வச்சுருந்து அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.